பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 11வது வசனம். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சில மலை போன்ற பிரச்சனைகள், முடிவுக்கு வராத காரியங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய வழிகள் உயர்த்தப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, இனி தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, உங்களை நடத்துகிறவர் யார் தெரியுமா? உங்களுக்கு இறங்குகிறவர். நம்முடைய இரக்கத்தின் தேவன் இந்த கால வேளையில் உங்களை நடத்தி செல்லுகிறார். அவர் நடத்தி சென்று நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். அவர் உங்களை நடத்துவாரே ஆனால் நான் சொல்லுவேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த மலைகளையும் எந்த குன்றுகளையும் நீங்கள் என்ன செய்வீங்க? வழிகளாக்குவீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டுண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, புறப்பட்டு போ. இருளில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறாரு, வெளிப்படு, நான் உன்னை காப்பாற்றுவேன். தேங்க்யூ லார்ட். உனக்கு ஒரு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எத்தனை நாள் நீங்கள் கட்டுகளில் இருப்பீங்க? எத்தனை நாள் வேதனையில் இருப்பீங்க? எத்தனை நாள் இதே நிலையில் இதையே யோசித்து கொண்டு இருப்பீங்க? புறப்படு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நடத்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தினவர் வழியே இல்லாத பாதைகளில் வழியை உண்டாக்கி எத்தனை மலைகள், எத்தனை பள்ளத்தாக்குகள், அவைகளெல்லாம் நடக்க பண்ணினாரே. க்ளோரி டு காட். அவங்க என்னைக்காவது ஆகாரத்திற்கு கஷ்டப்பட்டது உண்டா? தாகமாக இருந்தது உண்டா? கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? எல்லாம் வெயிலிலும் உஷ்ண காலத்திலையும் அவர்களை நடத்தினார்ல. நீர் ஓற்றம் உள்ள இடங்களில் மேய்ச்சலை கண்டாங்கல்ல. அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ எழுந்து நீ புறப்படு. உன் சூழ்நிலையை பார்க்காத, உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு முன்பாக மலை போல இந்த பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அதை நீ உன் வழிகளாக்குவ. க்ளோரி டு காட். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 57:14, இடறுதல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். உங்கள் வழியில் உங்களை இடற பண்ணுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதையெல்லாம் கர்த்தர் எடுத்து போடுகிறார். நீ நடக்க முடியாமல், நீ கடந்து போக முடியாமல், அந்த கடினமான பாதைகளில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இந்த கால வேளையில் கர்த்தர் மாற்றுகிறார் பிரதர். எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும்
என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் பள்ளங்கள் இன்றைக்கு நிரப்பப்பட போகிறது. சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட போகிறது. கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குகிறார். கரடான பாதைகளை கர்த்தர் சமமாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் புறப்படுகிற எழுந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதைகளை நீர் செவ்வையாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகளையும் குன்றுகளையும் ஆண்டவரே நீர் சமமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பாதைகளெல்லாம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.